ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும், 7 நாட்கள் சாப்பிட்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏலக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? மெக்னீஷியம், அயன், கால்சியம், மாங்கனீஸு, பொட்டாசியம், ஜிங்க், விட்டமின் சி, அது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த ஏலக்காயில் இருக்குங்க. தினமும் நீங்கள் 2 ஏலக்காய் சாப்பிட்றப்ப உடம்புல நடக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மாற்றம் என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. வயிறு உப்புசம், அஜீரணம் அடிக்கடி வரும்ல, அவங்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏலக்காயை பாரம்பரியமாகவே நம்மளோட பாட்டி தாத்தாலாம் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு உணவாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய நிறைய மசாலா பொருட்கள் இருக்குல்ல, அதில் மருத்துவ குணங்களும் சேர்ந்தே இருந்திருக்கு. அது சொன்னால் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சமையலில் பயன்படுத்தி ருசியை உண்டாக்கி நம்மளை சாப்பிட வச்சுருக்காங்க. ஆனால் இது ருசி மட்டும் இல்லைங்க, மருத்துவ குணத்தையும் சேர்த்தே நமக்கு தருது. செகண்ட் மாற்றம் என்னென்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாமல் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றப்ப வயிறு வீக்கம் ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். வயிறு கனத்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவங்களாம் ஏலக்காய் எடுத்துக்கிறப்ப செரிமானத்தை உண்டாக்கி அஜீரண பிரச்சனைகளை போக்கி வயிறு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வயிறு வீக்கம் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. தேர்ட் பார்க்கக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்த்தோன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு உணவு தாங்க ஏலக்காய். இது உடம்புல இருக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கும், செல்களை பாதுகாக்கிறதுக்கும், செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். செல்கள் சேதமாகிறப்ப தான் சீக்கிரத்தில் முதுமையாகிறது, பல நோய்கள் வரக்கூடிய அபாயம்லாம் உருவாகும். இதை தடுக்கிறதுக்கு ஏலக்காய்ங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது ஏலக்காயில் இருக்கக்கூடிய பாலிபீனால் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. 4வது மாற்றம் என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இப்போல்லாம் இதய நோய் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு வருது. அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் இதய நோய் வந்துச்சு, சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஏலக்காயில் இருக்கக்கூடிய இயற்கை சேர்மங்கள் உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கூட ஏலக்காய் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. 5வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வைரஸ்கள், பாக்டீரியாக்களோட தொல்லை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான். அதனால தான் பருவ காலத்தில் சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்கள சீக்கிரமாக தொற்றுக்க ஆரம்பிச்சிடும். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அப்படி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு நீங்க ஏலக்காயை வெறுமனம் என்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தண்ணீர் கூட எடுத்துக்கலாம். 6வது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளினால் ஏற்படுள்ள அந்த தொண்டை வலி, தொண்டை எரிச்சலுக்கு ஒரு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுன்னா ஏலக்காயை சொல்லலாம். ஏலக்காய், சுக்கு, மிளகு, தேன் இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்திட்டு வர்றப்ப தொண்டை வலி சரியாகுங்க. இதை நான் சொல்லலை, பாட்டி காலத்தில் செஞ்சுருக்கிறதா எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தொண்டை வலி வர்றப்ப இதை தான் எங்கள் பாட்டி எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 7வது மாற்றம் என்னன்னு பார்த்தோன்னா, உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு ஏலக்காய் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏலக்காய் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வு அது கொடுக்கும். அதனால் தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. உடல் எடையை கட்டுக்குள் ஈஸியாக வச்சுக்க முடியும். காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றுல அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏலக்காய் போட்ட தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காமல் இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சிரும். அதனால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். 8வது நன்மை என்னென்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக டாக்டர்ஸ் கொடுத்துருக்க மாத்திரையை விட்டுட்டு ஏலக்காயை எடுத்துக்க கூடாது. மருந்துக்கு மாற்று இல்லைங்க இந்த ஏலக்காய். டாக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாத்திரைகளையும் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் உணவில் ஏலக்காயை எடுத்துக்கிறப்ப இல்லைனா ஏலக்காய் தண்ணி குடிக்கிறப்ப வெறும் வயிற்றுல 2 ஏலக்காய் சாப்பிட்றப்ப சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மாத்திரையும் எடுத்துக்கணும், அதோடையே ஏலக்காயை எடுத்துக்கிறது உங்களுக்கு பலனளிக்கும்.
9வது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ளாரையே கெட்ட கழிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட கெட்ட கழிவுகளை வெளியேத்துறதுக்கு இந்த ஏலக்காய் பயனுள்ளதா இருக்கும். குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவு வெளியேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சருமம் நல்லா க்ளோவாக ஆரம்பிச்சிரும். குடல்ல கெட்ட கழிவுகளோ, இல்ல கல்லீரல்ல கெட்ட கழிவுகளோ இருந்துச்சுன்னா, அத கம்ப்ளீட்டா வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கு இருக்கு. கழிவுகள் வெளியேறிடுச்சுனாலே நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா மாறிடும். ஸோ நீங்க ஏலக்காய் எடுத்துக்கிறப்ப, உங்க உடம்புல எங்க கெட்ட கழிவுகள் இருந்தாலும் அதை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 10வது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருந்துச்சுன்னா, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையே அது ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஏன்னா, மத்தவங்கள்ட்ட பேசுறப்ப ஸ்மெல் அடிக்குமே அப்படிங்கிறதுக்காக பேசுறதையே நீங்க கம்மி பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அதனால உங்களோட லெவல் ரொம்ப ஸ்லோவாயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் என்ன பண்றீங்கன்னா, வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க பேசுறப்ப ஏலக்காய் ஸ்மெல் தான் வருமே தவிர, வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது வராது. ஒழுங்கா பிரஷ் பண்ணாததுனால தான் வாய் துர்நாற்றம் வருது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. வாயில கிருமிகள் இருந்தாலும் நீங்க நல்லா பிரஷ் பண்ணியிருந்தா வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்ல நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமோ வாய் துர்நாற்றம் வருதுன்னா நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, அதனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டுட்டீங்கன்னா வாய் துர்நாற்ற பிரச்சனைக்கு அது நிரந்தர தீர்வு தரும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். 11வது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு ஏலக்காய் பயன்படுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கின்னை க்ளோ ஆக்குறதுக்கு வெளிப்புறமாக என்ன தான் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும், ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காம இருக்குன்னா, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடலில் கழிவு படிஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. குடலில் கழிவு இருக்கிறப்ப நீங்கள் முகத்துக்கு வெளிப்புறமாக என்ன அப்ளை பண்ணாலும் பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த ஏலக்காய் தண்ணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரே நாளில் சரியாயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நேச்சுரல் ரெமெடி. அதனால 1 மாதத்துக்கு தொடர்ந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் ஏலக்காய் தண்ணியை குடிச்சிங்கன்னா 1 மாதம் கழித்து பார்க்குறப்ப உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆயிரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதம் நீங்கள் ஏலக்காய் தண்ணி குடிக்கிறீங்கள, அந்த டைமில் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களும் வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ தன்னால் உங்களோட ஸ்கின்னு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதோடையே முகத்தில் பிம்பிள்ஸ் வந்திருக்கும்ல, அந்த பிளாக் மார்க்ஸ், பிளாக் ஹெட்ஸு இது எல்லாத்தையும் சரி பண்ணும். கரு வளையத்தை கூட சரி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் ஏலக்காய் தண்ணி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 12வது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுதுங்க. அதாவது நீங்கள் ஏலக்காய் தண்ணியோ ஏலக்காயோ குடிக்கிறப்ப இல்லை ஏலக்காயை நீங்கள் வெறுமனையே வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்ப அதில் வரக்கூடிய நறுமணம் இருக்குல்ல, இது நம்மளோட மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு இந்த ஏலக்காய் பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம அமைதியாக இருந்தால் கூட பிரச்சனைகள் நம்மளை தேடி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குமா? அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு தான் நீங்கள் ஏலக்காய் தண்ணியை காலையில் குடிக்கணும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட ஏலக்காயை நம்ம எப்படி சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? காலையில் உணவுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். நைட்டு உணவுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஏலக்காய் விதைகளை மட்டும் நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா போதும். அதோட தோலை சாப்பிட வேணாம். தோலை சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு வெறுமனை ஏலக்காய் சாப்பிட பிடிக்காதுன்னா, முதல் நாள் இரவே அந்த ஏலக்காவோட விதைகள் இருக்குல்ல, அதை லைட்டாக நச்சுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணியில் அந்த ஒரு ஏலக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை தட்டி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பாக குடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா, எல்லாருக்குமே டீ காஃபினா ரொம்ப பிடிக்கும் தானே, அப்படிப்பட்ட டீயில் நீங்கள் இந்த ஏலக்காயை தட்டி போட்டு குடிக்கிறப்பயும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏலக்காயை முழு மருத்துவ குணங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டீ காஃபியில் கூட ஜீனி, அதாவது ஒயிட் சுகரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துகிறப்ப தான் கிடைக்கும். நீங்கள் ஒயிட் சுகரை பயன்படுத்துகிறப்ப ஏலக்காயோட நன்மைகள் உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்.
யாரெல்லாம் இந்த நன்மைகள் கொண்ட ஏலக்காயை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். சிறுநீரக கற்கள், பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏலக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஏலக்காயை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதாவது ஏலக்காய் சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு உடம்புல அரிப்பு வர்றது, வீக்கம் வர்றது, உடம்புல இப்போ சிவந்து போகிறது, இது மாதிரியான அலர்ஜி பிரச்சனைகள் வரும்னா நீங்கள் ஏலக்காயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காயை எடுத்துக்கலாம். இருந்தாலும் மற்றவங்க எடுத்துக்கலாம், அது எந்தவித பக்க விளைவுகளையும் உருவாக்காது அப்படின்னாலும் கூட அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகமாக 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 1 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதிகமாக எடுத்துக்கிட்டா பக்க விளைவுகளை தான் உண்டாக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஏலக்காய்க்கும் பொருந்துங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப வயிற்றில் பிரச்சனை, ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளையும் உருவாக்கும். 7 நாட்கள் நீங்கள் ஏலக்காயை தொடர்ந்து எடுக்கிறப்பயே நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நான் சொல்ல வேணாங்க, நீங்களே இது டெய்லி ரொட்டீனில் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது ஏலக்காய் தண்ணி குடிக்கிறத. இந்த வீடியோவில் ஏலக்காயை வெறுமனை சாப்பிட்றதுனால அப்படி இல்லைனா ஏலக்காய் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.